போன எபிசோடில் அந்த வீடியோவில் இருந்த வால்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ போவஸ் மெக்கலா கிட்ட அவன் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்கிறான்ல, அவனுக்கு எதிராக ப்ரூஃப் இருந்தால் அவனை பிடிச்சி வைங்க, இல்லைனா அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜீக் ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேட்க போகிறான். இப்போ ஆலிவும் கிரேஸும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது பென் அங்கே வந்து உன் மேலே நடந்த அட்டாக் நார்மலாக வந்ததில்லை, அதே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் சர்ச்சில் நடந்ததுக்கும் அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறா. அதனால மெக்கலாவை போய் மீட் பண்ண போகிறா. அப்போ மெக்கலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. ஆலிவ் வால்டர் அடையாளம் காமிச்சிடுறா. இப்போ வால்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது மெக்கலா அவங்ககிட்ட நீ உன்னோட பார்ட்னர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவனும் ஒரு கிளப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். டாக்டர் கிரேஸ் கிட்டேயோ பென் கிட்டேயோ வந்து குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பென்னும் கிரேஸும் வீட்டில் இருக்கும்போது அங்கே ஆலிவ் வந்து அவள் சர்ச்சுக்கு போகிற விஷயத்த சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஆட்ரியனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. இப்போ மெக்கலாவும் அவங்க டீமும் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்போ மெக்கலாவுக்கு யாரோ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறாங்கன்றது புரியுது. ஜாட் தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண ஆள். ஜீக்கும் மெக்கலாவும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ கதவு திறந்து பார்க்கும்போது அங்கே கவுட்னி நிற்கிறா. அப்போவே நான் ஜீக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. கிரேஸ் அந்த காம்பஸை பார்த்து இதே சிம்பிள் நான் வேறு ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இந்த கார்டு ஒரு ஜோசியக்காரங்க என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறா. பில்லி ஜாட் கிட்ட எக்ஸஸ் குரூப்போட தலைவர் யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அங்கே சைமன் இருக்கான். இப்போ ஆட்ரியன் சர்ச்சில் இருக்கும்போது பென் அங்கே வந்து ஆட்ரியன் அடிக்கிறான். அவங்ககிட்ட என் பொண்ணை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க ஜீக்கை காட்டுறாங்க. அப்போ ஜீக் ஒருத்தனை மீட் பண்ண வரான். இவன் பேர் லூக்கஸ். அப்போவே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீக் இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ லவ் பண்ணுற போல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போவே நான் உனக்காக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் அதுக்கு நீங்கள் 2 பேரும் எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கோட் நீ வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஜீக் அவளை எழுப்பி உனக்காக நான் அவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜீக் ஒரு மாத்திரையை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அப்போவே அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து 4 கப்ஸ் ஆடுறா. அப்போவே ஜீக் கிட்ட ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்போவே இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 3 அப்படின்னு சொல்கிறான். அப்போவே அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்ககிட்ட நம்ம இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜீக் பெட்டில் படுத்துக்கிறான். அப்போவே நான் சும்மா சொன்னேன், நம்ம இன்றைக்கி படத்துக்கு போகணும் தான் அதில் வந்துச்சு, ஆனால் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்குறா. இப்போ கோட்னியும் அந்த ரெக்கவரி ஆகிற கவுன்சிலிங்கில் இருக்கா. அப்போவே நானும் ஜீக்கும் அன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இருந்தாலும் எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்தது, ஆனால் நாங்கள் அப்பயே லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் என்னால் அந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் அவன் வெளியே வந்துட்டான். இப்போ ஒரு போலீஸை லவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ அந்த அடிக்ஷன்லேருந்து நானும் வெளியே வரதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே அவளுக்கு கைத்தட்டுறாங்க. இப்போ பென் மெக்கலாவை பார்க்க வரான். அப்போ மெக்கலா கிட்ட நீ கேட்ட பொருள் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுக்குறான். அப்போ இவ்வளோ தானா அப்படின்னு மெக்கலா கேட்கும்போது இல்லை இன்னும் இருக்குது, ஏர்பெட்லாம் கூட உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே சூப்பர், இது கோட் நீ படுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் மெக்கலா கிட்ட ஜீக் அவனுக்கு ஒய்ஃப் இருக்கிறதே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டானா அப்படின்னு கேட்குறான். அப்போவே அவங்க ஒன்றும் லீகலாக மேரேஜ் பண்ணிக்கல, அதுக்கான ஒரு ப்ரூஃபும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவன் கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவளை இந்த வீட்டில் வச்சுருக்கிறது கரெக்டாக அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போவே நான் கொடுத்த ஜாட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆகலையா, அதே மாதிரி தான் அவனுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீக் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். அவளை திருத்துறதுக்காக தான் அவளை கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிருக்கான். ஜீக் அவளுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறான், இது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. இப்போ டமாரா ஜாடுக்கு முடிவெட்டிட்டு இருக்கா. அப்போவே இப்போ தான் நீ சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவள் சேரை திருப்பி காட்டுறா. அப்போவே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. நான் வேறு ஒரு ஆள் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ டிஜேவும் ஆலிவும் சர்ச் ஆஃப் த பிலீவர்ஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ டிஜே ஆலிவ் கிட்ட இன்றைக்கி நம்ம அந்த ஜோசியக்காரங்களை பற்றி தேட போகிறத உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போவே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. அப்போ டிஜே எங்கள் அம்மா கூட நீ சர்ச்சில் இந்த மாதிரி வேலை செய்கிறல அதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அது புத்திஸ்ட் கோயிலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்கள் அம்மா புத்திஸ்டா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்க புத்திஸ்ட் கோயிலுக்கு நான் ஒரு தடவை போய் அவங்களுக்காக சின்னதாக ஒரு மெமோரியல் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இது உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இசை அங்கே வந்து டிஜே கிட்ட நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஆட்ரியன் அங்கே வந்து இல்லை இனிமேல் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு,
நீ ஒரு மைனர், நீ அவங்க பேச்சு தான் கேட்கணும், நீ இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அவங்க போனதுக்கப்புறம் இசையா ஆட்ரியன் கிட்ட, நம்மளால் மிராக்கிள்ஸில் இருந்தவங்களையும் இங்கே வச்சுக்க முடியலனா மற்றவங்க எப்படி மிராக்கிள்ஸை நம்புவாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆட்ரியன், இன்னொரு மிராக்கிள் நடக்கும், அது இதோட பெருசாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ கிரேஸை பார்க்கறதுக்காக பென் அங்கே வரான். அப்போ கிரேஸ் ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ பென் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை ப்ளே பண்ணுறா. அப்போ அதில், என் பேர் ஜேன் ஹார்லி, நான் நியூயார்க் மேகசின்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் உங்கள் ப்ரெக்னென்சி பற்றி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் உங்கள் வயிற்றில் வளர்கிற 8 to 8 பேபியை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் இன்டர்வியூ எடுக்கலான்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஓகேண்ணா திருப்பி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிரேஸ், அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறா. நம்ம நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், யாராவது எப்படியாவது பார்த்துருப்பாங்க, நம்மளால் இதை மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ், இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், எந்த எக்ஸஸ்க்கும் தெரியக்கூடாது, எந்த பிலீவர்ஸ்க்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென், இது அவங்க வேலை கிடையாது, நம்ம 2 பேரும் குழந்தை பொறுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, இது ஒன்றும் ஃப்ளைட்லேருந்து திரும்பி வர மாதிரி விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ பென்னுக்கு ஒரு காலிங் வருது. அப்போ அவன் திருப்பி 8 to 8 ஃப்ளைட்டில் இருக்கான். அப்போ மெக்கேலா, நீ குடிச்சிருக்கியா, நீ இந்த மாதிரி பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் மெக்கேலாவை கூப்பிட்றான், ஆனால் மெக்கேலாவை கேட்கல. அப்போ பென் திரும்பி பார்க்கும்போது அங்கே சான்வி இருக்கா. அப்போ பென் சீட்லேருந்து எழுந்துச்சு சான்வியை கூப்பிட்றான். அப்போ சான்வி திரும்பி, நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. அப்போ கிரேஸ் பென் கிட்ட, உனக்கு காலிங் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னமோ சான்வி பிரச்சனையில் இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ், சான்வி இன்னும் ராபர்ட் கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ போய் சான்வியை பாரு, நான் கேல் கூட இருக்கேன் அப்படின்னு கிரேஸ் சொல்கிறா. இப்போ பென் அங்கேருந்து போகிறான். இப்போ மெக்கேலா போவஸை பார்க்க போகிறா. அப்போ அவகிட்ட, நமக்குள்ளே இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுறதை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ போவஸ், நமக்குள்ளே தான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ மெக்கேலா, நம்ம எக்ஸஸை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி யாரோ நமக்குள்ளே இருக்கவங்க தான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி அவங்கள தப்பிக்க வச்சுருக்காங்க, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, நீ ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரூஃப் இருக்கான்னு தேடு, அது வரைக்கும் யாரையும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ மீகாமி மெக்கேலா கிட்ட வந்து, சாரி அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது தான், நான் ஒரு கேஸை பற்றி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறா. அப்போ மெக்கேலாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போவே, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மீகாமி, எனக்கு புரியுது, நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவன் அங்கேருந்து கிளம்பும்போது ஜேட் அங்கே வரான். அப்போ ஜேடோட ஹாஸ்டலில் பார்த்துட்டு, என்ன புதுசாக முடி வெட்டியிருக்க போல அப்படின்னு மீகாமி கேட்குறா. அப்போவே, மெக்கேலா அவனை விட்டுட்டு எங்கேயோ போகிறா போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உள்ளே போகிறான். இப்போ சான்வி ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அப்போ பென் சான்வியோட ரூம் கதவு தட்டிகிட்டு இருக்கான். அப்போ கதவு திறக்கவே இல்லை. அப்போ பென் சான்விக்கு ஃபோன் பண்ணுறான். சான்வியோட ஃபோன் உள்ளேருந்து ரிங் ஆகுது. அப்போவே சான்வி உள்ளதாக இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கதவு தட்டுறான். அப்போ மெக்கேலா அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சான்வியோட ஃபோன் உள்ளதாக இருக்குது, அவ்வளோ உள்ளதாக இருப்பா, ஆனால் கதவு திறக்க மாட்றா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா பேட்சை காமிச்சு அங்கே இருக்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு கதவு திறக்க சொல்கிறா. அப்போ அவங்க வந்து திறந்து பார்க்கும்போது உள்ள சான்வி கீழே விழுந்து கிடக்குறா. அப்போ மெக்கேலா, உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ சான்வியோட கையில் ரெட்டாக இருக்குது. இப்போ பென் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மெக்கேலா அவங்ககிட்ட வந்து, சான்வி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கா, அது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் சான்வியோட ரெக்கார்டரை காமிச்சு, இதை நான் சான்வி பக்கத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதை ப்ளே பண்ணுறான். அப்போ அதில் சான்வி, நான் என் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், இது ஹியூமன் ட்ரையலோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலா, அவன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாளா, அவையே அப்படி பண்ணா, அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ பென், எனக்கு தெரியும், அவள் மேஜரை மனுஷங்களை வச்சு செக் பண்ணும் போதே அது ரொம்ப தப்புன்னு சொன்னவ, ஆனால் இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா, அவள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இதை பண்ணி ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன வருது அப்படின்னு கேட்குறா. அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்து, சான்வி நல்லா தான் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ மெக்கேலாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்போவே, நான் போய் ஆகணும், சான்வி எழுந்தால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஆலிவும் டிஜேவும் அந்த கார்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிவ் அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்து டிஜே கிட்டே கொடுத்து, அங்கே ஜோசியம் பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி தான் இதை என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறா. இந்த பீகாக் தான் உங்களை டெத் ரேட் கண்டுபிடிக்க வச்சுதா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, அந்த ஜோசியம் பார்க்குறவங்க, எதுக்கு இந்த கார்டு உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். அப்போவே, இதை நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பேர், அவங்க எங்கே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த கடை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போ பென் சான்வியை பார்க்க போகிறான். அப்போ சான்வி, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, இப்போயும் உன் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, நான் தான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டரை காட்டுறான். இதை நீ உன் மேலே டெஸ்ட் பண்ணுறியா, மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆபத்து, இது நீ தானே என்கிட்ட சொன்ன அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், ஆனால் நம்ம உயிருக்கு ஏற்கனவே ஆபத்தாக இருக்குது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், ஒருவேளை நம்மளால் அந்த டெத் ரேட்லேருந்து தப்பிக்க முடிஞ்சா நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே, அதை பண்ணுறதுக்கு நீ உயிரோடு இருக்கணும், நீ செத்ததுக்கப்புறம் இதை எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்குறான். அப்போவே சான்வி கிட்ட, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு,
நீ இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் இனிமேல் உன் உடம்புல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ பென் சான்வி கிட்ட நீ அந்த காலிங்கில் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலனா நான் உன்னை காப்பாற்றிருக்கவே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போவே இரு நான் ஒன்றும் காலிங்கில் எனக்காக ஹெல்ப் கேட்கல, என் கூட இருந்து அந்த பையனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. இப்போ ஃப்ளைட்டில் சான்வி ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து பேசுகிறா. அப்போ அந்த பையன் அமைதியாக இருக்கான். அப்போ சான்வி நீ யார், உங்கள் அப்பா பையன் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த பையன் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பென் சான்வியை கூப்பிடுவான். அப்போ சான்வி திரும்பி பார்த்து நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சான்வி நான் என் மேலே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த காலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், அதனால தான் அந்த காலிங்கில் இருக்கும்போது நீ சீக்கிரம் மறைஞ்சு போயிட்ட, அதனால தான் உனக்கு அப்புறம் அந்த பையனை என்னால் கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் ஃப்ளைட் 828 கேல் தான் இருக்கிறதுலே சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சான்வி ஆனால் நம்ம 2 பேரும் அவனை பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்க அப்போ பென் அந்த ஃப்ளைட் சீட் நம்பர் யோசிக்கிறான். 14C, அதில் இருந்தவன் ஃபின் நோவாக் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சான்வி நம்ம உடனே ஃபின்னை பார்த்து பேசணும், அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நம்ம உடனே அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் நீ பேஷண்ட்டாக இருக்க, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ சான்வி பென்னை கூப்பிட்டு நீ ஃப்ளைட்டில் இருந்த எல்லாரோட பேரும் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறா. அப்போ உனக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆலிவும் டிஜேவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ ஆலிவ் டிஜே கிட்ட அவங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க, ஒரு பிளாக் டென்ட் போட்டு அதுக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க, ஆனால் அது நடந்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே நானும் ஒரு தடவை இங்கே வந்திருக்கேன், அப்போ என் கிளாஸ்மேட்டோட வந்தேன், அந்த பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் அந்த பொண்ணு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறா. அப்போவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கம்மி தான், அதுலேயும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக கிடையாது, எனக்கான சரியான ஆளை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் ஆமாம் நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போவே ஆமாம் ஆனால் நான் இனிமேல் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் சிரிக்கிறா. அப்போ டிஜே ஒரு ஜோசியம் பண்ணுற இடத்த காமிச்சு அந்த இடமா அப்படின்னு கேட்குறான். அப்போவே எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் அங்கே கேட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென் ஒருத்தனை பார்க்க போகிறான். இவன் தான் ஃபின் நோவாக். அப்போ பென் அவன்கிட்ட உங்களுக்கு ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஏதாவது விஷயம் வந்ததா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் எனக்கு எதுவும் அப்படி வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் அவன்கிட்ட உன் சீட்டில் உட்காந்துருந்த அந்த பையனை உனக்கு யாருனே தெரியாதா, அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும், அவனுக்கு கருப்பு கலரில் கண்ணு கருப்பு கலரில் முடியலாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போவே எனக்கு தெரியல, எனக்கு குழந்தைங்க கிடையாது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் ஜமேக்காலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, சொல்லப்போனால் நான் அந்த ஃப்ளைட்லேயே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் ஆமாம் கடைசி நேரத்தில் அவங்க தந்த வவுச்சரால் தான் நம்ம அந்த ஃப்ளைட்டில் போனோம், உன் கதை என்ன அப்படின்னு கேட்குறான். நான் ஃப்ளைட் ஏறத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு பார்ட்டிக்கு போயிருந்தேன், அங்கே தான் ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்தேன், அவள் பேர் ஒர்லினா, அவள் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஜாலியாக பேசுவா, அவள் நியூயார்க்கில் தான் இருக்கா. அன்றைக்கி நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவள் காணாமல் போயிட்டா, அவளை தேடிட்டு இருந்தேன், அதனால தான் அந்த ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு கடைசி டைமில் 828 கிடச்சிது, அந்த ஒரு டிசிஷன் தான் என் லைஃபையே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் எனக்கும் உங்கள் கஷ்டம் புரியுது அப்படின்னு சொல்லி ரைட்டில் பார்க்குறான். இவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறான். அப்போ அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து இந்த பையனை தான் நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபின் இதுக்கு சான்ஸே இல்லை, அது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ மெக்கேலா அவள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அப்போ அவள் வீட்டில் இருந்து எல்லா பொருளையும் உடச்சிருக்காங்க. இப்போ ஜீக் உள்ளேருந்து வரான். அப்போ மெக்கேலா யார் இதை பண்ணா அப்படின்னு கேட்குறா. கோட்னி யார் அடித்தாங்களோ அவங்க தான் எதையும் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். கோட்னி உள்ளேருந்து வெளியே வரும்போது அவன் முகத்தில் அடிபட்டிருக்கு. அப்போ மெக்கேலா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இப்போ ஆலிவும் டிஜேவும் அந்த ஜோசியம் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ ஆலிவ் அவங்ககிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரங்க இதே இடத்துல ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறா. அப்போவே நான் ஒன்றும் காணாமல் போனவங்கள கண்டுபிடிக்கிற வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் அந்த கார்டு எடுத்து கொடுத்து இதை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க இது ஒரு ஸ்டார் கார்டு, இந்த கார்டு கும்பராசி சம்மந்தப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இது காற்றை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் இந்த கார்டு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போவே அது எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை நவுத்தி வைக்கிறா. அப்போ டிஜே காசு எடுத்து அந்த பாட்டிலில் போடுறான். அப்போவே இது அல்ஜிராஸ் டெக்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே அல்ஜிராஸா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆலிவ் அவள் ஃபோன் எடுத்து அதை சர்ச் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ அவங்க அல்ஜிராஸில் இதை பிரிண்ட் பண்ணதை விட்டு 10 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நியூயார்க்லேயே இந்த மாதிரி கார்ட்ஸ் விற்கிற இடம் நிறைய இடம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே திருப்பி காசு எடுத்து அந்த பாட்டிலில் போடுறான். அப்போ அவங்க அந்த இடத்தோட அட்ரஸ் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ சான்வி ஃபின்னோட சின்ன வயசுக்கும் எதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் ஃபின்னோட சின்ன வயசு தான் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போ சான்வி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை, நான் அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ பென் அந்த ஃபோட்டோவை கொடுக்குறான். அப்போ சான்வி அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து எனக்கு என்னமோ ஃப்ளைட்டில் பார்த்த குழந்தை இது மாதிரி தெரியல, இவனுக்கு க்ளோஸாக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு குழந்தை தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் அவனுக்கு எந்த குழந்தையும் இல்லை, அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ பென்னுக்கு ஏதோ தோணுது. அப்போ பென் சாண்ட்வி கிட்ட அவன் ஜமாக்காவில் இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தேன்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அப்போ அந்த பையன் பிறந்திருந்தாலும் 5 வயசு ஆயிருக்கும். நம்ம காலிங்கில் பார்த்த பையனுக்கும் 5 வயசு தான் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வேறு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு அந்த நைட்டை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அவளோட பேர் ஒர்லினா, அவள் நியூயார்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாண்ட்வி அவளை சர்ச் பண்ணுறா. அப்போ பென் அவங்க April 7, 2013 தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்பத்துலேருந்து 40 வாரம் கழித்து பார்த்தா அப்போ ஒர்லினான்ற பேரில் யாரெல்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாண்ட்வி நான் அதை ஏற்கனவே எடுத்துட்டேன். 3 ஒர்லினா இருக்காங்க, அதில் ஒருத்தி மட்டும்தான் நியூயார்க்கில் இருக்கா. அவள் November 30, 2013 குழந்தை பெற்றிருக்கா. அந்த குழந்தை பேர் தியோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பும் போது பென் சாண்ட்வியை பார்க்குறான். அப்போ அவள் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் அங்கேருந்து கிளம்பும்போது தியோவுக்கு நம்மக்கிட்டேருந்து என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போவே எனக்கு தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு ஒர்லினாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜீக்கும் மெக்கிலாவும் கோட்னி கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோட்னி நான் எங்கள் அடிக்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக வரல, நான் லூக்கஸ்க்கு பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கிலா யார் லூக்கஸ் அப்படின்னு கேட்குறா. அவன் ஒரு ட்ரக் டீலர் அப்படின்னு ஜீக் சொல்கிறான். அப்போ கோட்னி நான் அவன்கிட்டேருந்து பணம் வாங்கியிருந்தேன், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது $20,000 அப்படின்னு சொல்கிறா. அப்போ கோட்னி நான் இங்கே தப்பிச்சு வந்துட்டா அவங்க என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஆளுங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க இங்கே வந்ததே எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கிலா என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்குறா. அப்போ கோட்னி நான் திருப்பி லூக்கஸ்க்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜீக் இல்லை நீ திருப்பி அந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படியா, இங்கே இருக்க யார்கிட்டயாவது $20,000 இருக்கா, ஏன்னா என்கிட்ட அது இல்லை, என்னால் அதிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை நான் அந்த வேலையில் சேரலைன்னா அவன் என்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாண்ட்வியும் பென்னும் ஒர்லினாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பென் சாண்ட்வி கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்போவே எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் இல்லை நான் உன்னை விட்டுட்டு தனியாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நம்ம 2 பேருக்கும் காலிங் வந்திருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென்னும் சாண்ட்வியும் போய் கதவு தட்டுறாங்க. இப்போ ஒர்லினா கதவு திறக்கிறா. அப்போ சாண்ட்வி என் பேர் சாண்ட்வி, இவர் பேர் பென், நாங்கள் உங்கள் பையன் தியோவை பற்றி பேச வந்திருக்கோம், அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே என்ன ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் அது எங்களுக்கே தெரியல, உங்களுக்கு ஃபின் நோவாக்கு ஞாபகம் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த இடத்துக்கு ஒர்லினாவோட ஹஸ்பண்டும் அவங்க பசங்களும் வராங்க. அப்போ ஒர்லினா சாண்ட்வி கிட்ட முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாண்ட்வி பென்னும் திரும்பி அந்த பையனை பார்க்குறாங்க. அப்போ ஒர்லினா ப்ளீஸ் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி உங்கள் ஹஸ்பண்டுக்கு தியோ அவர் பையன் இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போவே அங்கே இருக்க 3 பேருமே என் பசங்க தான், அங்கே இருக்காருல அவர் தான் என் ஹஸ்பண்ட், அவர் 10 வருஷமே என் கூட தான் இருக்கார், அந்த பசங்க எல்லாருக்கும் அவர் தான் அப்பா, அவர் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் சாண்ட்வி கிட்ட இது சரியான டைம் இல்லை, நம்ம அப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்வியை கூப்பிட்டு போகிறான். அப்போ சாண்ட்வி போகும்போது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அப்போ பென் எனக்கு தெரியல, ஆனால் தியோவோட அப்பா ஒர்லினாவோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் அந்த காலிங்கில் பார்த்த அளவுக்கு தியோ ஒன்றும் பயந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ சாண்ட்வி நமக்கு அந்த காலிங் வந்திருக்குன்னா நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆலிவும் டிஜேவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ டிஜே ஒரு சிஸ்டம் முன்னாடி போய் உட்காடுறான். அப்போ ஆலிவ் அந்த அட்ரஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த பெட்டி எடுக்கிறா. அப்போ டிஜே அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். அது அல்ஜீராஸ் கிடையாது, அது அல்ஜூராஸ் அப்படின்னு சொல்கிறா. இது யூசுஃப் அல்ஜூராஸால் உருவாக்கப்பட்டது. அவர் 16th செஞ்சுரியில் எஜிப்தியன் ஸ்காலராக இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே யூசுஃப் அல்ஜூராஸை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்போ டிஜே வாவ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னாச்சு அப்படின்னு ஆலிவ் கேட்குறா. இதில் இருக்கிறது படி பார்த்தா அவன் 10 வருஷமாக கடலில் காணாமல் போயிருக்கான், அவன் ஒரு நாள் ஆச்சரியமாக திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் உண்மையாவா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்குறா. அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கடவுளோட வாய்ஸ் கேட்டிருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் இது ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது டிஜே ஆலிவ் கிட்ட அவன் எப்போ செத்தான்றதை இதில் சொல்லவே இல்லை, ஒருவேளை அவனும் 10 வருஷம் கழித்து செத்து போயிருப்பானா, ஒருவேளை காலிங் நம்மளை கண்டுபிடிக்க வைக்கிறதே டெத் ரேட்லேருந்து தப்பிக்க முடியாதுன்றதை காட்டுறதுக்காக தானா அப்படின்னு கேட்குறான். அப்போ நமக்கு தான் கிளியராக தெரியாதுல்ல, ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் 30 வருஷம் கூட வாழ்ந்துருக்கலாம், ஒருவேளை காலிங் நம்மளை இங்கே கூட்டு வந்ததுக்கு காரணம் டெத் ரேட்லேருந்து தப்பிக்கலான்றதையும் காட்டுறதுக்காக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.